லைவ் ஆன் ஹெவன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நவீன் சந்திரா நடிப்புல இந்த வாரம் திரையரங்கில் வெளியே வந்திருக்க படம் தான் 11. முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்றதை பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, சென்னையில் தொடர் கொலைகள் நடக்குது. அது கொலை செய்யப்படுபவர்கள் யாருன்னு கண்டுபிடிக்காதபடி கொலையாளி அந்த உடலை எரிச்சு போட்டுறாப்புல. முதல்ல ஒரு காவல் அதிகாரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் ஆனால் அவருக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. திடீர்னு பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட்டில் அவர் சிக்கி அவர் கோமா நிலைமைக்கு போயிடுறாரு. அப்போ தான் கதையோட நாயகன் நவீன் கையில் இந்த வழக்கு வந்த அப்புறம் இந்த கொலைகள்லாம் யார் செய்கிறா, ஏன் இந்த கொலைகள்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதை. இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தலாம். படத்தோட ப்ளஸ்ஸே எனக்கு தெரிஞ்சு முதல்ல இந்த படத்தோட டைட்டில் சொல்லலாம், 11 அப்படின்ட்டு. என்னடா 11 அப்படின்றது நம்மளுக்கே ஒரு குழப்பமாக இருந்தது. படத்தில் பார்க்கும்போது தான் கரெக்டாக அந்த டைட்டில் டைரக்டர் பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த 11ன்றது படம் ஃபுல்லாகவே திரைக்கதையோட தொடர்பு இருக்கிறதுனால இந்த படத்தோட டைட்டிலே இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். படத்தோட அடுத்த ப்ளஸ், இந்த படத்தின் கதாநாயகன் நவீன் சந்திரா சொல்லலாம். ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக இந்த படத்தை நடிச்சிருக்காரு. இந்த கேஸை இவர் கையாளுற விதம் கொஞ்சம் ரஃப்பாகவே இருக்கார் ஆள். அது அவரோட பாடி லாங்குவேஜ்லேயே தெரியுது. தன்னை காதலிக்க வர பொண்ணுகிட்ட கூட அட்வைஸ்மெண்ட், அம்மா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நவீன் சந்திரா இன்வெஸ்டிகேட் பண்ணுறது நல்லாவே விறுவிறுப்பாகவே அவரோட பாடி லாங்குவேஜும் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் இன்னொரு ப்ளஸ் எல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. நம்ம அபிராமி மேடம்லாம் நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸு. முக்கியமான ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் கொலையாளி யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுற மாதிரி இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் டைரக்டர் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. இது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். படத்தோட இன்னொரு ப்ளஸ் டி ஈமானும் எடிட்டர் தான் சொல்லணும். டி ஈமானோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, எடிட் பண்ண விதமும் சரி, எனக்குலாம் ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் படம் பார்க்கும்போது ஒரு காக்கா வேட்டையாடு விளையாடு அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. டி ஈமான் எப்பவுமே பார்த்தோமோ நம்ம கிராமத்து சப்ஜெக்ட்லாம் செம்மையாக மியூசிக் போடுவார். அவர் பண்ணுற முதல் த்ரில்லர் படம் நினைக்கிறேன் இது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரில் மனுஷன் பிச்சு எரிஞ்சிட்டா போல. சில பாடல்களும் சூப்பராக பண்ணியிருந்தார் டி ஈமான் சார். படத்தோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே அங்கங்கே லேக் ஆக மாதிரி தான் இருந்தது. ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் வரும்போது இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் இருந்தது. இது சின்ன சின்ன மைனஸ் தான் இந்த படத்துக்கு. மைனஸை விட பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நிறைய ப்ளஸ்ஸுகள் இருக்குது. நீங்கள் ஒரு த்ரில்லர் ஜானர் விரும்பியாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். உங்களை இது ஏமாற்ற அடைய செய்யாது. தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.